இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல மேரேஜ் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பிரெக்னெண்டா இருக்க நம்ம ஹீரோயின் இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல போகும்போது அவன் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இங்க வந்தியான்னு புருஷங்காரன் கேட்க, கட்டின பொண்டாட்டி நான் உயிரோட இருக்கும்போது நீ எதுக்காக வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அக்கா ப்ளீஸ் கோவப்படாதீங்க, ஹீரோ மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்புக்குமே நான் தான் காரணம்னு அந்த பொண்ணு அழுது சீன் போடவும், பேபிமா நீ வருத்தப்படாத, எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இவ தான். என்னோட அப்பா அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் 3 வருஷத்துக்கு முன்னே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் எப்போ உன் மேலே பெரிய தப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுதோ அன்னைக்கே நான் உன்னை வெறுத்துட்டேன்னு ஹீரோ சொல்ல, என் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத சொல்லி புரிய வைக்க நான் 3 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், பட் நீங்க தான் என்னை நம்ப மாட்டீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், என்னால தான் நீங்க 2 பேரும் பிரிய போறீங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த பொண்ணு ஓடிடுறா. இங்க பாரு, ஜியோலின் இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, அவ வயித்துல எங்க ஹோ ஃபேமிலியோட முதல் வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு, சோ அவளுக்கு ஏதாவது ஆச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ மிரட்டவும், ஜியோலினை பத்தி இவ்ளோ ஃபீல் பண்றீங்களே, என்னைக்காவது என்னை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களான்னு ஹீரோயின் கேட்கும்போது அவங்க கையில ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கிறத பார்த்துட்டு, அப்போ நீயும் பிரெக்னெண்டா இருக்கியான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினுமே ஆமான்னு சொல்றாங்க. பட் அப்பா எவனோ கால் பண்ணி ஜியோலின் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கான்னு சொல்லவும், அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாம நம்ம ஹீரோ அங்கே இருந்து ஓடிடுறான். மனசு உடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின், நம்ம மேல துளி கூட பாசம் அன்பு இல்லாத அப்பா உனக்கு வேண்டாம், அம்மாவான நானே தனியால அழுந்து உன்னை நல்லபடியா வளர்த்து காட்டுறேன்னு சொல்லி ஹீரோயின் டிவோர்ஸ் பேப்பரை வச்சுட்டு அங்கே இருந்து கிளம்பும் போது, மேடம் நீங்க சார் பெர்மிஷன் இல்லாம வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு வாட்ச்மேன் சொல்ல, இதுக்கப்புறம் அவர் எனக்கு புருஷனும் இல்ல நான் பொண்டாட்டியும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறச்ச வாட்ச்மேன் கழுத்தை நெரிச்சு லாக் பண்ணிடுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஜியோலினும் வாட்ச்மேனும் ஒன்னா சேர்ந்து அவளை கயிறுல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நீங்க இப்படி பண்ணது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டாள்னு ஹீரோயின் சொல்ல, இந்த காரியத்தை பண்ண சொன்னதே உன் புருஷன் தான், பிகாஸ் அவருக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காள்னு ஜியோலின் சொல்ல, ஹீரோயினால இதை நம்ப முடியல. அதே நேரம் கொலை பண்றதுக்காக சுத்தி பெட்ரோல் ஊத்தவும், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு குழந்தை பிறந்ததும் நான் கண்காணா தூரத்துக்கு போயிடுறேன்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, வேணும்னா உன் குழந்தைய தூக்கிட்டு போய் நீ நரகத்துல சந்தோஷமா வாழ்ந்துக்கோன்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம ஜியோலின் நெருப்பு வச்சிடுறா. பாவம் ஹீரோயின் தீல எரிஞ்சு போயிடுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோக்கு தன்னோட ஒய்ஃபான ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொன்ன விஷயம் ஞாபகம் வரவும் இதை பத்தி பேசுறதுக்காக ரூமுக்கு போனா ஹீரோயினை காணோம், பிளஸ் அங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் மட்டும் தான் இருக்கு. என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிக்கும் போது ஹோ ஃபேமிலியோட மூத்த மருமகளான நம்ம ஹீரோயின் தன்னோட கள்ளக்காதலனை மீட் பண்ண போன இடத்துல ஒரு தீ விபத்தாகி இறந்து போயிட்டாங்கன்னு டிவியில நியூஸ் வரவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா என் ஒய்ஃப் எனக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்படுறாரு. தென் கரெக்டா 5 வருஷத்துக்கு அப்புறம் தீ விபத்துனால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருந்த நம்ம ஹீரோயின் ஃபாரினுக்கு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தன்னோட ஃபேஸை மாத்திக்கிட்டு இப்ப ரொம்ப பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகி ஒரு முக்கியமான வேலைக்காக தன்னோட பையனை கூட்டிட்டு திரும்ப சைனாக்கு வராங்க. அம்மா வேலையை முடிச்சுட்டு திரும்ப வர வரைக்கும் எந்த தொல்லையும் பண்ணாம குறும்பும் பண்ணாம நல்ல பையனா சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுதணும், என்ன புரியுதா கண்ணான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் பாத்துக்கலாமான்னு குட்டி பையன் சொல்லும் போதுதான் ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வராரு. தன்னோட அப்பா இவர் தாங்கிறது தெரியாம இருந்தாலும் தன்னோட அம்மா கஷ்டப்படுறதுக்கு இவன் தான் காரணங்கிற விஷயம் பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பழி வாங்குறதுக்காக அம்மா நான் ரெஸ்ட் ரூம் வர போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் யதார்த்தமா திரும்ப பக்கத்துல வர நம்ம ஹீரோ மேல தெரியாம தண்ணியை கொட்டிடுறாங்க. தன்னோட எக்ஸ்போர்ஷனை பார்த்து கடுப்பாகிடுற ஹீரோயின் மனசுக்குள்ள கண்ணா பின்னான்னு திட்டிட்டு, சாரி சார் நான் தெரியாம உங்க ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டேன், இதுக்கு எவ்வளோ பணம் தர வேணா ரெடியா இருக்கேன்னு சொல்லவும், அடையாளம் தெரியாத நம்ம ஹீரோ அதெல்லாம் தேவையில்லை ஒழுங்கா பார்த்து போமான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் சம்திங் ரொம்ப ஃபெமிலியரா ஃபீல் ஆகவும் யாரா இருக்குங்கிறத பாக்குறதுக்காக திரும்புறாரு. என்ன சார் அந்த பொண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போலன்னு மேனேஜர் கேட்க, அதெல்லாம் இல்ல, நாம இப்ப அமெரிக்கால இருந்து வரப்போற ஃபேஷன் டிசைனர் கேத்ரினை பிக்கப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், ஸோ அந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல, இதை கேட்டுடுற ஹீரோயின், டேய் டோமரு நீ தேடி வந்த அந்த ஃபேஷன் டிசைனர் கேத்ரினே நான் தான், என்ன தெரியல ஓகே, 5 வருஷத்துக்கு முன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டியையுமா நீ மறந்துட்டேன்னு சொல்லி ஹீரோயின் தனியா நின்று நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம்குள்ள வரதை பார்த்துட்டு குட்டி பையன், எங்க அம்மாவை நீ ரொம்ப கஷ்டப்படுத்தினீல அதுக்கு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி மொபைல் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு, அங்கிள் அங்கிள் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா சுச்சா வருது, என்னால பேண்ட் ஜிப்பை கழட்ட முடியல, ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டு பயங்கரமா கெஞ்சவும், போனா போது பாவம்னு சொல்லி ஹீரோவுமே ஜிப்பை கழட்டி விடுறாரு. பட் வேணுக்குன்னே குட்டி பையன் ஐயோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி ஹீரோ மேல சுச்சா போயிட்டு அங்கே இருந்து ஓடிடுறான்.
பாவம் அந்த மனுஷன் நல்லது பண்ணது ஒரு தப்பாடான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியில வரும்போது, சார் நான் அந்த ஃபேஷன் டிசைனர் கேத்ரினை காண்டாக்ட் பண்ண ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஈவன் என் காலையுமே அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான கெட்ட நாத்தம் வரதை நோட் பண்ணி, என்ன இது ஏர்போர்ட் டாய்லெட்டை சரியா க்ளீன் பண்றது இல்ல போலன்னு சொல்ல, ஆக்வர்ட் ஆகிடுற நம்ம ஹீரோ நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு நம்ம பையனுமே ரெஸ்ட் ரூமுக்கு தானே போயிருந்தான், ஏன் இவ்வளோ நேரம் ஆகியும் திரும்ப வரல, ஒருவேளை அப்பாக்கும் பையனுக்கும் உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு போலன்னு சொல்லி ரொம்ப பதட்டமா இருக்கும்போது, என்னங்கம்மாச்சுன்னு குட்டி பையன் கேட்க எமோஷனல் ஆகிடுற ஹீரோயின் அவனை ஹக் பண்ணி, இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்க ஒரே சந்தோஷம் உறவு என் குழந்தைங்க தான். ஸோ என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா நான் ஹீரோ கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணி செம்மையா அரட்டை அடிக்கிறாங்க. அப்போ குட்டி பையன் ஒரு பழைய போட்டோவை பார்த்துட்டு இதுல இருக்கிறது யாருங்கம்மான்னு கேட்க, நான் தானு ரொம்ப சோகமா சொல்லவும், இதுல இருந்தே ஹீரோயின் பாஸ்ட்ல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் தன்னோட கள்ளக்காதலனை மீட் பண்ண போன இடத்துல ஒரு பெரிய தீ விபத்துல மாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு வரவும், வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா என்னோட அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, மிஸ்டர் ஹாவ் அதாவது ஹீரோ தான் எங்க அம்மாவை ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டுருக்கான் போலன்னு நினைச்சுக்கிட்டு குட்டி பையன் அடுத்த நாளே நம்ம ஹீரோ மேல சுவிட்சா போன அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடுறான். ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்து கண்ணாபின்னான்னு சிரிக்கவும் ஹீரோக்கு ரொம்ப கேவலமா போயிடுது. இந்த காரியத்தை யார் பண்ணாங்கிறத உடனே கண்டுபிடின்னு சொல்லி கத்தவும், ஏதோ ஒரு பயங்கரமான ஹேக்கர் தான் நம்ம சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி காட்டி நம்ம சிஸ்டம்குள்ள லாகின் பண்ணி இந்த வேலையை பார்த்துருக்கான்னு மேனேஜர் சொல்லவும், அப்போ எல்லா சிஸ்டத்தையுமா ஹேக் பண்ணிட்டான்னு ஹீரோ கேட்க, தெரியல சார், பட் முடிஞ்ச வர சீக்கிரமா இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மேனேஜர் சொல்றாரு. as soon as possible இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, இல்ல எல்லாரும் சேர்ந்து பெரிய கல்லறையா தோண்டி அதுல படுத்துக்கிட்டு எல்லாம் ஜீவ சமாதி ஆகிருங்கன்னு ஹீரோ திட்டுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த வீடியோவை காட்டவும் ஹீரோயின் கெக்கபெக்கன்னு விழுந்து சிரிக்கிறாங்க. அதே நேரம் அந்த குழந்தைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் தன்னோட பையன் இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்கிறது புரிய வருது. ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்க, அவன் ரொம்ப க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே, இல்லைங்கம்மா நேற்று எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக சுச்சா வந்தது, பேண்ட் ஜிப்பை கழட்ட முடியல, அதனால தான் அந்த அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்டேன், பட் கண்ட்ரோலை மீறி நான் அவர் மேலே சுச்சா போயிட்டேன்னு போய் சொல்லி சமாளிச்சிடுறான். சரி இதை ஏன்டா நீ என்கிட்ட நேத்தே சொல்லலைன்னு ஹீரோயின் கேட்க, அவன் என்ன பெரிய தப்பா பண்ணிட்டு வந்துட்டான், ஃப்ரீயா விடுன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு குழந்தைக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, ஆனா அவன் என் பக்கத்துல வராதீங்க, உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் உங்க டைப் இல்லைன்னு சொல்லவும், எனக்கு ஜஸ்ட் 28 வயசு தாண்டா ஆகுதுன்னு ஃப்ரெண்டு சொல்ல, எனக்கு 5 வயசு தான் ஆகுது, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, ஸோ எதுக்கும் நீங்க என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்கன்னு குட்டி பையன் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுவோம். அவன் கியூட்னஸை தாங்கிக்க முடியாம ஃப்ரெண்டு கிஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ எனக்கு கிளவி முத்தம் கொடுத்துட்டா என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்லி குட்டி பையன் ஓடிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபேஷன் டிசைனராக போகிறாங்க. ஜியோலின் பார்த்துட்டு, யாடி நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, உனக்கும் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம், இப்போ நீயா சொல்ல போறியா இல்லை செக்யூரிட்டிஸை வச்சு உன்னை அடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்க, என்னை இப்படிலாம் மிரட்ட நீ யாருன்னு ஹீரோயின் கேட்கவும், நான் தான் மிஸ்டர் ஹோவோட ஃபியூச்சர் ஒய்ஃப்னு ஜியோலின் சொல்கிறா. அப்போ இப்போ வர நீ அவர் பக்கத்தில் சும்மா உப்புக்கு சப்பானியாக தான் சுற்றிட்டு இருக்க, எப்போ வேணாலும் மிஸ்டர் ஹோ உன்னை அடித்து வெளியில் துரத்தலாம் அப்படிதானேன்னு ஹீரோயின் நக்கல் பண்ணவும் கடுப்பாகிடுற ஜியோலின் அடிக்க கை ஓங்கிடுறா. ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் அந்த வழியாக நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு கையை எடுத்துடுறாங்க. ஜியோலின் ஹீரோயினை செமையாக அடிக்கிறது மட்டும் இல்லாமல் முடிய பிடிச்சி இழுத்து ரொம்ப கேவலமாக கண்ணா பின்னான்னு திட்டுறா. கொலாபரேஷனுக்காக வந்திருக்க ஃபேஷன் டிசைனரை இப்படி தான் அவமானப்படுத்துவீங்களான்னு ஹீரோயின் கேட்க, அதிர்ச்சி ஆகிடுற ஹீரோ வேகமாக ஓடி வந்து ஜியோலினை ரொம்ப கோவமாக திட்டிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது தான் அவங்க ஃபேஸை பார்த்து செம ஷாக் ஆகிடுறான். நம்ம ஒய்ஃப் தான் 5 வருஷத்துக்கு முன்னாலேயே இறந்து போயிட்டாலே, அப்புறம் இது யாரா இருக்கும்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கும் போது, என்ன மிஸ்டர் ஹோ, கொலாபரேஷனுக்காக பல நாள் என் பின்னால நாய் மாதிரி சுத்திட்டு இருந்ததை மறந்துட்டு இப்போ உங்க ஸ்டாஃபை வச்சே என்ன அடிக்கிறீங்களான்னு ஹீரோயின் கேட்க, நம்ம ஆளால பதில் சொல்ல முடியல. இவளை நம்பாதீங்க, நீங்க இங்க வர வரைக்கும் என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா, பட் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லவ மாதிரி சீன் போடுறான்னு ஜியோலின் சொல்ல, எதுவும் பேசாம ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி அவளை திட்டிட்டு, சாரி மிஸ் கேத்ரின், ஜியோலின் என்னோட ஸ்டாஃப் இல்ல, ஜஸ்ட் ஃபேமிலி மெம்பர் தான், வேணும்னா அவளுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, அவமானப்பட்டது நான், ஸோ என்னால் இதுக்கப்புறம் இங்கே கொலாபரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி கையை பிடிச்சி இழுத்துடுறான். செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோயின், இங்க பாருங்க மிஸ்டர் ஹோ, இந்த உலகத்துல இருக்க பல பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என் கூட கொலாபரேட் பண்ணணுங்கிறதுக்காக நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு லைன்ல நிக்கிறாங்க. அதுல நான் உங்க கம்பெனியை செலக்ட் பண்ணதுக்கான ஒரே காரணம் இது சைனால இருக்கு, என் சொந்த ஊர்ல இருக்குங்கிறது மட்டும்தான். பட் நீங்க அந்த தகுதியை இழந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நான் உங்க கூட கொலாபரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா வெளியில வந்துடுறாங்க. மிஸ்டர் ஹோ, தயவு செஞ்சு கேத்ரினை நம்பாதீங்க, அவ ரொம்ப கெட்ட பொண்ணு, அவ தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு ஜியோலின் போய் சொல்றா.
செம்ம கடுப்பாகிடுற ஹீரோ, கொஞ்சம் வாய முடியா? கேத்ரின் எவ்வளோ பெரிய விஐபி ஃபேஷன் டிசைனருங்கிறது உனக்கு தெரியுமா? அவங்கள நம்ம கம்பெனி கூட கொலாபரேட் பண்ண வைக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். முக்கியமா நிறையவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ப்ராஜெக்ட் வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டா எனக்கு தான் பெரிய அளவில் நஷ்டமாகிரும். ஃபர்ஸ்ட் உன்னை யாரு கம்பெனிக்கு வர சொன்னா? ஒழுங்கா வீட்டில் இருக்க வேண்டியதானே? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஏடாகூடமா பண்ணிட்டு இருந்த அப்புறம் கருணையே இல்லாம நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவேன்னு ஹீரோ திட்டவும், ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நான் ஹூரேவோட அம்மா, நீங்களும் நானும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் அவனை நல்லபடியா பாத்துக்க முடியும்னு ஜியோலின் எமோஷனல் பிளாக்மெயில் பண்றா. பாவம் நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி தன்னோட மேனேஜர் கிட்ட கேத்ரின் யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்கிற எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்லிட்டு இறந்து போன தன்னோட ஒய்ஃபை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இங்க ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக். இந்த மாதிரி தன்னோட ஒய்ஃப் கள்ளக்காதலனை பார்க்க போன இடத்துல தீ விபத்தாகி இறந்து போயிட்டாங்கிற நியூஸை கேள்விப்பட்டதும் ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருக்க நம்ம ஹீரோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா அப்படி நடந்திருக்காது. பிகாஸ் என் ஒய்ஃப் என்ன மட்டும்தான் லவ் பண்ணா, எனக்கு ரொம்பவே உண்மையா இருந்தா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பா தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு, அது என்னங்கிறத நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வெளியில கிளம்பும் போது மேனேஜர் ஸ்டாப் பண்ணி, இப்போ அந்த ஸ்பாட்ல நிறையவே போலீஸ் இருப்பாங்க, ஸோ நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பெரிய கான்ட்ரவர்சி ஆகிரும், தேவையில்லாத பிரச்சனை, இப்போ கொஞ்சம் அமைதியா இருங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அதை நினச்சி பார்க்குற நம்ம ஹீரோ, நாம அன்னைக்கே டைரக்டா ஸ்பாட்டுக்கு போய் இந்த விஷயத்த டீல் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு நாம இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க வேண்டாம்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். பாஸ், நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி ஃபேஷன் டிசைனர் கேத்ரினை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதுல இருக்குன்னு சொல்லி மேனேஜர் ஒரு கவர் தராரு. நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி படிச்சு பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறான். பிகாஸ் இத்தனை நாள் தன்னோட பேரு கேத்ரின் ஃபேங்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா ஹீரோயினோட உண்மையான பேரு லின் ஃபேங். அது மட்டும் இல்லாம 5 வருஷத்துக்கு முன்னே இறந்து போன நம்ம ஹீரோவோட ஒய்ஃபான லின்சிக்கு லியோன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருப்பா. இப்ப அதே லியோ வீட்ல தான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்க கேத்ரினுமே ஸ்டே பண்ணிருக்கான்னு சொல்லி போட்டிருக்கவும் அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினை மீட் பண்ண லியோ வீட்டுக்கு போயிடுறான். பெர்மிஷன் இல்லாம எதுக்கு என் வீட்டுக்குள்ள வரன்னு கேட்டு ஹீரோயின் கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. அதெல்லாம் கண்டுக்காத நம்ம ஹீரோ, உன்னோட பேரு லின் ஃபேங், இறந்து போன என் ஒய்ஃப் பேரு லின்சி, நீங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க, உண்மையை சொல்லு, உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்னு ஹீரோ கேட்க, எனக்கு எப்படி தெரியும், நான் அமெரிக்கால படிச்சதுனால அதுக்கேற்ற மாதிரி என் பேரை கேத்ரின்னு மாத்திக்கிட்டேன், ஈவன் என்னோட அழகை மேம்படுத்துறதுக்காக சில பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன்னு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. பட் நம்ப முடியாத நம்ம ஹீரோ, ஒருவேளை நம்ம சந்தேகப்படுற மாதிரி இந்த கேத்ரின் நம்ம ஒய்ஃப் லின்சியா இருந்தா கண்டிப்பா அவ மேல தீ காயத்துக்கான தழும்புகள் இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுறான். பட் அதுக்கு முன்னவே நம்ம ஹீரோயின் ஐடியா பண்ணி அந்த தழும்பை மறைக்கிறதுக்காக அதுக்கு மேல ஒரு கொடூரமான தழும்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது புரியாம நம்ம ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. கோவத்துல ஹீரோயின் அவனை பலார்னு அரைஞ்சி, ஒரு பொண்ணு தனியா இருக்கும் போது இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா, உனக்கு சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, இன்னொரு தடவை பெர்மிஷன் கேட்காம வீட்டுக்குள்ள வந்த அப்புறம் நான் உன் மேல போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது ஜியோலின் வீட்டுக்குள்ள வரா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, நான் அவசரப்பட்டு யோசிக்காம பண்ண தப்புக்காக ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னு சொல்ற ஜியோலின் அப்படியே மண்டி போட்டு ரொம்ப பாவமா அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிருங்க, இனி இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கத அவளே அரேஞ்ச் பண்ணி கூட கூட்டிட்டு வந்த ஆளு ஒருத்தன் போட்டோ எடுத்துடுறான். ஆனா என்ன, தப்ப கரெக்டா பண்ண தெரியாம எக்கு தப்பா மாட்டிக்கவும் நம்ம ஹீரோ அடிச்சு இழுத்துட்டு வந்து கும்முன்னு கும்மி விசாரிக்கும் போதுதான் ஜியோலின் தான் ஹீரோயின் ரொம்ப கெட்ட பொண்ணு, யாரையும் மதிக்க மாட்டா, பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டுவா, தன்னோட சந்தோஷத்துக்காக சைக்கோ மாதிரி மத்தவங்கள துன்புறுத்துவாங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அவளை தப்பா ஃப்ரேம் பண்ணி மாட்டி விடுறதுக்காக ஜியோலின் தான் காசு கொடுத்து என்ன கூட்டிட்டு வந்தான்னு உண்மையை உளறிடுறான். செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ, போனா போதுன்னு சொல்லி உனக்கு பல டைம் நான் சான்ஸ் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் சும்மா விடுவேன்னு நினைக்காத, ஒழுங்கா ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு கத்தவும், வேற வழி இல்லாம அவளுமே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் திரும்ப இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி வழக்கம் போல சோகப்பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறா. ஆனா ஹீரோயின் நம்ப மாட்டுறாங்க. அப்புறம் என்ன, அவ கண்ணத்திலேயே அவ பலார்னு மாத்தி அடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கவும், இந்த ஹீரோ முட்டாப்பைய வேணா உன் நடிப்பை நம்பலாம், பட் நான் ஏமாற மாட்டேன், இன்னொரு தடவை நீ என் கண்ணுக்கு முன்ன வந்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பா நான் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிட்டு ஹீரோவோட கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஏற்படுத்திடுவேன்னு ஹீரோயின் மிரட்டுறாங்க. டென்ஷன் ஆகிடுற ஹீரோ ரொம்ப கோவமா வெளியில வந்ததும், ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கன்னு கத்திக்கிட்டே ஜியோலின் பின்னால வரா. நீ பண்ணிட்டு இருக்க எல்லா தப்பையும் பொறுத்துக்கிட்டு அதை மன்னிச்சு திரும்ப ஏத்துக்கிறதுனால தானே நீ இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க, இன்னொரு தடவை என் கம்பெனி விஷயத்துல மூக்க நுழைச்ச கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப புரியுதா என்ன ரீசனுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம 5 வருஷமா தள்ளி போட்டுட்டு இருந்தேன்னு? இங்க பாரு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், இதுக்கப்புறம் ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்த உன்னை வீட்டை விட்டு அனுப்புறது தவிர எனக்கு வேற எந்த வழியுமே இல்லைன்னு ஹீரோ ரொம்ப கோவமா சொல்லவும்,
போயும் போயும் இப்ப வந்த ஹீரோயினுக்காக என்னை விட்டுட்டு போக முடிவு எடுத்துட்டீங்களா? அப்போ நம்ம குழந்தை வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு ஜியோலின் கேட்க, அது உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவமா அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. கடுப்பாகிடுற ஜியோலின், இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஹீரோயின் தான். அந்த கேத்ரின் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே டோட்டலா மாறிடுச்சு. அவளை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி செம்ம கடுப்பாகிடுறா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா, இத்தனை வருஷமா அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்த தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஃபெட்ரிக் கிட்ட பேசுறாங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு எட்டி பாக்குறா. இவ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட இன்னொரு குழந்தை தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. ஆனா பிறக்கும் போது இந்த பாப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாம சிக்கா தான் பிறந்திருக்கா. ஈவன் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுமே பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இப்ப ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவளை கூட்டிட்டு வராம ஃபெட்ரிக் கிட்டயே விட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ தன்னோட அம்மாவை பார்த்து ரொம்ப நாளான சோகத்தில் ஐ மிஸ் யூமான்னு சொல்ல, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ சமத்து பிள்ளையா, அங்கிளுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம இருந்துரு. அம்மா இன்னும் கொஞ்ச நாளையில அண்ணாவை கூட்டிட்டு திரும்ப அமெரிக்காக்கே வந்துடுறேன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுவே இங்க ஜியோலின் ஹீரோவோட அம்மா கிட்ட, ஹீரோயின் ஹீரோவை செடியூஸ் பண்ணிட்டா, அவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் எப்படியாவது எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அழுது சீன் போடவும், அந்த அம்மா டைரக்டா ஹீரோயின் வீட்டுக்கே கிளம்பி வந்துடுது. ஆக்சுவலா இந்த அம்மா பயங்கர வில்லாதி வில்லி. ஹீரோயின் கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்திருப்பாங்களே, ஸோ பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்கோம். இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோயின் செம்ம கடுப்பாகிடுறாங்க. பத்தாவதுக்கு இப்போ அவங்க தலையில தண்ணியை ஊத்தி, இதுக்கப்புறம் என்னோட பையன் பக்கத்துல நீ நெருங்குன்னு நான் கேள்விப்பட்டேன், கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுது. பாவம் ஹீரோயினுக்கு குளிர் தாங்க முடியாம ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிடுது. தன்னோட அம்மா கஷ்டப்படுறத பார்த்து ஃபீல் பண்ற குட்டி பையன் இதுக்கு யாரு காரணங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது தான் ஹீரோவோட அம்மாங்கிறத கண்டுபிடிக்கிறான். ஸோ ஹீரோ தான் இதுக்கு காரணம்னு நினைச்சுக்கிட்டு அவனை பழி வாங்குறதுக்காக யோசிக்கும் போது ஒரு ஐடியா கிளாஷ் ஆகவும் ஹீரோவோட பையனான ஹோரேக்கு கால் பண்றான். அவன் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி, நம்ம கிளாஸ்ல யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, நான் எப்படியாவது எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட் ஆகிடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் முடியல. ஈவன் நீயுமே ஆரம்பத்தில் என்னை புரிஞ்சுக்காம ரொம்ப இக்னோர் பண்ண, இப்போ நீயே எனக்கு கால் பண்ணியிருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லவும், ஆமா எனக்குமே நீ தனியா இருக்கிறத பார்க்க ரொம்ப பாவமா இருந்தது, அதான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, உன் ஃபேமிலி உன்னோட கம்பெனியை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், நாளைக்கு என்னை கூட்டிட்டு போய் சுத்தி காட்ட முடியுமான்னு நம்ம குட்டி பையன் கேட்க, யா ஷோர், நான் தான் எங்கள் அப்பா கம்பெனியோட அடுத்த வாரிசுங்கிறதுனால கண்டிப்பாக நான் கேட்டதுமே பெர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஹோரே ஒத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் அவருமே பர்மிஷன் கொடுத்துட்றாரு. ஆனால் இந்த ஜியோலின், நம்ம பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரதுனால நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சுற்றி காட்டலாமான்னு கேட்க, ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பையனை பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே நம்ம குட்டி பையனை பார்க்கவும், டே பொடியா நீயான்னு கேட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாரு. அப்பா, ஏற்கனவே உங்களுக்கு இவனை தெரியுமான்னு ஹீரோ பையன் கேட்க, ஐயோ நம்ம மேல சுச்சா போனது இவன் தான்னு தெரிஞ்சா ரொம்ப அவமானமா போயிடும்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறதுக்காக, இல்ல ஃபர்ஸ்ட் டைமா உன் ஃப்ரெண்டை பாக்குறேன்ல, அதான் எக்ஸைட் ஆகிட்டேன்னு சொல்லி வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாரு. ஆனா நம்ம ஆளு வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அமைதியா பொலைட்டா இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோ சந்தேகப்படுறாரு. அப்ப அவன், அங்கிள் நீங்க மார்னிங்ல இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்களே, ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இந்த ஜூஸை குடிங்கன்னு சொல்ல, என்ன இவன் திடீர்னு ரொம்ப நல்ல பையன் மாதிரி பிஹேவ் பண்றான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே ஹீரோ ஜூஸ் எடுத்து குடிக்க போகும்போது, எனக்கு தண்ணி தாகம் உடைக்குதுன்னு சொல்லி ஜியோலின் வாங்கி மடக்குன்னு குடிச்சிடுறான். ஐயோ, நாம போட்ட பிளான்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி பயந்து போயிடுற குட்டி பையன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூமுக்கு போகணும், ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்க, வான்னு சொல்லி ஹோரே அழைச்சிட்டு போயிடுறான். அதே நேரம் இங்க ஜூஸை குடிச்ச ஜியோலினுக்கு செம்மையா வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருது. பிகாஸ் ஹீரோவை பழி வாங்குறதுக்காக குட்டி பையன் அதுல பேதி மாத்திரையை கலந்துருப்பான். பாவம், இது தெரியாம குடிச்சிட்டு மாட்டிக்கிற ஜியோலின் கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்படவும், என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக டோரை ஓபன் பண்ணலான்னு ட்ரை பண்ணா வெளியில குட்டி பையன் லாக் போட்டு வச்சிருக்கான். வசமா மாட்டிக்கிற ஜியோலின் தன்னோட பிரச்சனையை வெளியில சொல்ல முடியாம, அதே நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப தவிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியல, பேண்ட்லயே போயிடவும் ஹீரோக்கு நாத்தம் தாங்க முடியல. என்னாச்சுன்னு கேட்டு பாக்குறான். ஜியோலினால சொல்ல முடியல. தென் அவரே புரிஞ்சுக்கிட்டு தன்னோட மேனேஜருக்கு கால் பண்ணதும் அவர் வந்து டோர் ஓபன் பண்ண அடுத்த செகண்டே நாத்தம் தாங்க முடியாம நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிடுறான். என்ன இது எலிசத்த மாதிரி நாறுது, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மேடம்னு மேனேஜர் கேட்க, கடுப்புல இருக்கிற ஜியோலின் போடான்னு சொல்லி திட்டிட்டு வேகமா ரெஸ்ட் ரூம்க்கு ஓடிடுறா. எப்படியும் இந்த காரியத்தை ஹீரோயின் பையன் தான் பண்ணியிருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ இதை பத்தி பேசுறதுக்காக வேகமா வரும்போது அவன் பயந்து போய் ஓடுறச்ச குறுக்க ஒரு கார் வந்துடுது. ஹீரோ பையன் பார்த்துட்டு கத்திடுறான். வேகமா ஓடி வந்து ஹீரோயினோட பையனை காப்பாத்திடுறாரு. உனக்கு அடி எதுவும் படல, சரி உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானே வந்து டிராப் பண்றேன்னு ஹீரோ கேட்க, இல்ல என்னோட அம்மா ரொம்ப பிஸியா இருக்காங்க, ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஆர்ஃபனேஜ்ல வாலண்டியரா இருக்கேன்னு குட்டி பையன் சொல்லவும்,
இவ்வளோ சின்ன வயசுலயே எதுக்காக உங்க அம்மா ஆர்ஃபனேஜ்க்கு வாலண்டியரா உன்னை அனுப்பி வைக்கணும்னு ஹீரோ கேக்குறாரு. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் கடவுள் அனுப்பி வச்ச தேவதைகள்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு தேவதையா இருந்து எல்லாருக்கும் சேவை பண்ண நல்லது பண்ண ஆசைப்படுறேன்னு குட்டி பையன் சொல்லும்போது தன்னோட ஒய்ஃபான ஹீரோயின் இதே டைலாக்க சொன்ன விஷயம் ஹீரோக்கு ஞாபகம் வரவும் உன்னோட அம்மா பேர் என்னன்னு கேட்க குட்டி பையன் சொல்லாம ஓடி போயிடுறான். அப்ப மேனேஜர் கால் பண்ணி, சார் கேத்ரின் மேடம் ஃபோன் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஃபீவர்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லவும் நம்மால உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், என் கம்பெனிக்காக வேலை பார்க்க போற உங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணி பார்த்துட்டு சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிடுறான். ஒன்றும் தேவையில்லை, நான் ரெஸ்ட் எடுத்தாலே நல்லாயிடுவேன்னு ஹீரோயின் சொல்லவும், யா ஆஃப்கோர்ஸ் அது கூட கரெக்டு தான்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போய் ஹீரோயினை பெட்ல படுக்க வச்சுட்டு, உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு கேட்க, ஒன்றும் தேவையில்லை, உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அப்படிலாம் என்னால் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி ஹீரோ தன்னோட கோட்டை கழட்டவும் ஹீரோயின் பதறி போயிடுறாங்க. பயப்பட வேணாம், நான் உங்களுக்காக சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. அப்போ கரெக்டா காலிங் பெல் அடிக்கவும் பாவம் பதறி போயிடுற நம்ம ஹீரோயின் எங்க தனக்கு குழந்தை இருக்குங்கிற உண்மை தெரிய வந்தா ஹீரோ கஸ்டடி கேட்டு பிரச்சனை பண்ணுவானோன்னு சொல்லி பயந்து போய் குடுகுடுன்னு ஓடி வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிச்சு குழந்தைய வெளியில கூட்டிட்டு போக சொல்லி டோரெல்லாம் லாக் பண்ணிடுறாங்க. ஆனா சந்தேகப்படுற நம்ம ஹீரோ வெளியில வந்து பார்க்கும்போது நல்ல வேலை யாரையுமே காணோம். தென் அவங்களுக்காக சூப் எடுத்துட்டு போகும்போது ஹீரோயின் போன்ல யார்கிட்டயோ பேபி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்லாம் பேசிட்டு இருக்கதை பார்த்ததும் ஒரு வேலை தன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வேற யாரையோ மேரேஜ் பண்ணிக்கிட்டா போலன்னு ஹீரோ சந்தேகப்படுறான். ஆனா ஹீரோயின் தன்னோட பையன் கிட்ட தான் பேசுறாங்க. அம்மா நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, ஆன்ட்டி என்ன டின்னருக்காக வெளியில கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காங்கன்னு குட்டி பையன் சந்தோஷப்படுறான். ஆனா தப்பா புரிஞ்சிருக்கிற நம்ம ஹீரோ, யாரு உன்னோட ஆளா, என்ன டேட்டிங்க்கு பிளான் பண்ணியிருந்தீங்களான்னு கேட்க, அது உனக்கு தேவையில்ல, என் விஷயத்துல மூக்கு நுழைக்காதுன்னு ஹீரோயின் திட்டுறாங்க. சரி சரி உங்களுக்காக நான் இஞ்சி போட்டு சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஃபுல்லா குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு இஞ்சி பிடிக்காதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், என் ஒய்ஃபுக்குமே இஞ்சி பிடிக்காது, இவ பண்ற எல்லாமே எனக்கு என் ஒய்ஃபை தான் ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. பட் ஹீரோயின் பரவாயில்லையே முன்ன இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ நல்லவனா மாறிட்டான், பட் எனக்கு அது தேவையில்லை, எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன்னு மனசுக்குள்ள திட்டிட்டு, இங்க பாருங்க மிஸ்டர் ஹோ, இந்த அக்கறையையும் பாசத்தையும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டான ஜியோலின் கிட்ட காட்டுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, லுக் ஜியோலின் ஒன்னும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஹீரோ கத்துறான். அது எப்படி, 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், பிடிக்காமலா இத்தனை வருஷமா ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் நக்கலா கேட்கவும், ஜியோலின் ஒன்னும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, ஹோரே எனக்கு பிறந்த பையன் கிடையாதுன்னு ஹீரோ சொல்றாரு. எப்படிறான்னு ஹீரோயின் கேட்டு அதிர்ச்சி ஆகிடுறா. எப்படி நான் உன் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறது உனக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி என் வாழ்க்கையை பத்தி நீயும் கேட்காதன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஒன்னும் புரியாம நம்ம ஹீரோயின் மண்டைய பிச்சுக்கிறாங்க. வெளியில வந்ததும் நம்ம ஹீரோ ஜியோலின் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நான் பல விஷயங்களை மறைச்சிருந்தேன், பட் இப்ப வெளியில சொல்ல வேண்டியதாகிருமோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறான். அதே நேரம் வீட்டுக்குள்ள வந்ததும் தன்னோட ஒய்ஃபான ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட அவனை வெல்கம் பண்ற மாதிரியான இமேஜினேஷன்லாம் கிரியேட் ஆகுது. ஸோ ஜியோலினுக்கு நல்லது பண்றோம்னு நினைச்சு நம்ம பொண்டாட்டியை கைவிட்டுட்டோம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி ஹீரோ அழுகுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ திரும்ப போய் ஹீரோயினை மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்கிற உண்மை தெரிஞ்சதும் செம்ம கடுப்பாகிற ஜியோலின் எப்படியாவது ஹீரோயினை அவமானப்படுத்தி அவ பேரை டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக ஹீரோ அம்மா கூட சேர்ந்து ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப பெரிய ஃபேஷன் டிசைனரான ஹீரோயின் ஏதேதோ பேசி மயக்கி ஆசை வார்த்தை காட்டி ஹீரோவை தான் வழக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு ஏமாத்த பாக்குறா, எங்ககிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்றா, நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், ஹீரோ எங்க பேச்சை கேட்க மாட்டாரு, இப்படியே ஹீரோயின் கிட்ட மதி மயங்கி கிடந்தானா கூடிய சீக்கிரம் எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிரும், எங்க பிசினஸ் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் லாஸ் ஆகிரும், ஸோ ப்ளீஸ் நீங்களாம் சேர்ந்து எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க, நீதி வாங்கி கொடுங்கன்னு கேட்டு அழுது சீன் போடவும் வழக்கம் போல பொதுமக்கள் ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அசிங்கமா கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோயின் இந்த இஷ்யூவை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுக்காக 3 வருஷத்துக்கு முன்ன நம்ம ஹீரோவோட ஒய்ஃபா இருந்தப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல் நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணி இப்ப நீ உன்னோட அம்மாவையும் ஜியோலினையும் தடுத்து நிறுத்த போறியா இல்லையான்னு கேட்க அதிர்ச்சி ஆகிடுற ஹீரோ, அப்ப இத்தனை நாளா நம்ம சந்தேகப்பட்டுட்டு இருந்த மாதிரி ஃபேஷன் டிசைனர் கேத்ரின் தான் நம்ம ஒய்ஃப் லின்சிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டைரக்டா கிளம்பி அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போய்
சாரி ஃபார் த ஹியூஜ் இன்ட்ரப்ஷன். ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து போயிடுச்சு. இவங்க 2 பேரும் ஹீரோயின் மேல தப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. சோ அதை நம்பி யாரும் ஹீரோயினை பத்தி தப்பா நினைக்க வேண்டாம், அவங்கள பத்தின நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். இதனால என் கம்பெனிக்கு தான் பெரிய லாஸ் ஏற்படும். சோ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் இந்த இஷ்யூவை இதோட விட்டுருங்க. ஈவன் நாங்க எக்காரணத்தை கொண்டும் ஹீரோயின் கூட போட்டிருக்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கு முன்னாலையும் தன்னோட அம்மாவை ரொம்ப கோவமா திட்டுறது மட்டும் இல்லாம போனா போது பாவம்னு சொல்லி உன் மேல இறக்கப்பட்டு என் வீட்டுல தங்க இடம் கொடுத்தா கடைசியில எனக்கே விபூதி அடிக்க பாக்குறியா? இதுக்கப்புறம் என் பெர்மிஷன் இல்லாம நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜியோலினை வீட்டுக்குள்ள லாக் பண்ணிடுறான். தென் பிளான் பண்ண மாதிரியே நம்ம ஹீரோயின் ஹீரோ கம்பெனி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுறாங்க. இதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நம்ம ஹீரோ அவங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான லக்ஸூரியஸான கார் பிரசன்ட் பண்றாரு. நான் வேணும்னா உங்க வீடு வரட்டுமான்னு ஹீரோ கேட்க ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுமே பிரேக் பிடிக்காம செவுத்துல மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப கோவப்படுற நம்ம ஹீரோயின் பையன் ஹீரோ தான் இதுக்கெல்லாம் காரணம், நான் அவரை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி தன்னோட கிரிமினல் ஹேக்கர் மைண்டெல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணி ஹீரோ கம்ப்யூட்டர்ல இருந்தே அவன் கம்பெனியை பத்தின எல்லா சீக்ரெட்ஸும் வெளியில எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி பண்ணிடுறான். இதனால வரலாறு காணாத ரொம்ப பெரிய நஷ்டமாகிடுது. எப்படியாவது சமாளிச்சிடலான்னு ஸ்டாஃப்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, பட் முடியல. ஈவன் தன்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து தான் எல்லா சீக்ரெட்ஸும் லீக் ஆகிருக்குங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ இன்னைக்கு நைட்டுக்குள்ள யார் அந்த ஹேக்கருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்க நம்ம ஹீரோயினுக்கு துணையா அங்கேயே எழுந்துடுறாரு. அப்ப அங்க வர குட்டி பையன், அம்மா உங்களுக்கு என்னாச்சு? நான் உங்களை பார்த்தே ஆகணும், ப்ளீஸ் கண்ணை திறங்கன்னு கத்தவும், என்னடா சொல்ற? அப்ப நிஜமாவே ஹீரோயின் தான் உன்னோட அம்மாவான்னு கேட்க ஆமான்னு அவன் சொல்ல, அப்போ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வேற யாரையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப குழந்தையுமே பெத்துட்டாளான்னு சொல்லி ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. தென் ஹேக்கரோட ஐடியா கண்டுபிடிச்சதா மேனேஜர் வந்து சொன்னதும் அதிர்ச்சி ஆகிடுற குட்டி பையன் ஸ்ட்ரைட்டா கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம யோசிக்கும் போது ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. போச்சுடா வசமா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி அவன் பயந்துட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோவோட பையன் ஹோரே, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாமான்னு கேட்க மாட்டிக்கிட்டாண்டா பலிக்கடான்னு சொல்லி அப்படியே அவனை அமுக்கி, நான் ஒரு சூப்பரான அனிமேஷன் மூவி பாக்குறேன், நீயும் பாரு, இதோ நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோயின் பையன் எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது லேப்டாப்புக்கு பக்கத்துல ஹோரே உட்கார்ந்துருக்கவும் ஆளு அம்மாஞ்சி மாதிரி தெரிஞ்சாலும் நிஜமாவே ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கான்னு சொல்லி மேனேஜரை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிடுறான். அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, ஹீரோயின் நல்லா இருக்காங்கன்னு சொல்லவும் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை மறைஞ்சிருந்து பாக்குற நம்ம குட்டி பையன் மனசு கேட்காம ஹீரோ கைய பிடிச்சி ப்ளீஸ் என்னையும் உங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக முடியுமான்னு பாவமா கேட்கவும் ஹீரோ கூட்டிட்டு போறாரு. அங்க சர்ஜரி முடிஞ்சதுமே டாக்டர் ஹீரோயினுக்காக நிறைய மெடிசன்லாம் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. பட் குட்டி பையன் எங்க அம்மாக்கு டேப்லெட் சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லவும் ஒரு 5 வயசு பையன் தன்னோட அம்மாவை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க அளவு கூட நமக்கு தெரியல. இந்த ரீசன்னால தான் என்ன பிடிக்காம ஹீரோயின் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா போலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பிரிஞ்சு 5 வருஷம் ஆகுது. இப்ப ஹீரோயின் பையனுக்குமே 5 வயசு தான் ஆகுது. ஒருவேளை அவன் தனக்கு பிறந்த குழந்தையா இருப்பானோங்கிற சந்தேகத்துல உடனே நம்ம ஹீரோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்றாரு. அப்போ டாக்டர் ரொம்ப பதட்டமா ஓடி வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா A1 நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது, இப்போதைக்கு எங்ககிட்ட ஸ்டாக் இல்ல, சீக்கிரமா வெளியில எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல எனக்குமே சேம் பிளட் குரூப் தான், எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கோங்கன்னு ஹீரோ சொல்றத பாக்குற குட்டி பையனுக்கு அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகுது. தென் பிளட் டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வர மேனேஜர், சார் நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த கார் ஆக்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னேன், இது மேன்மேட் மிஸ்டேக் தான், யாரோ வேணுக்குனே பிரேக் வயரை கட் பண்ணிருக்காங்க, அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்றாரு. ஹீரோ செம கடுப்பாகிடுறான். தென் ஹீரோயின் கண் விழிச்சிடுறாங்க. ஹீரோ தான் பக்கத்திலேயே இருந்து ரொம்ப அக்கறையா அன்பா பத்திரமா பாத்துக்கிறத பார்க்கும்போது ஹீரோயினாலேயே நம்ப முடியல. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் நீதான் போல, நீதான் வேணுக்குனே ஹீரோயினை காலி பண்றதுக்காக பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டியா, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாது, ஹீரோயினை பாத்துக்க நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு பிரச்சனை பண்ணவும், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் நானு தானே சொல்றீங்க, ஸோ நானே ஹீரோயினை பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கிறேன், உனக்குமே ஆஃபீஸ் இருக்கு, பையனுக்குமே ஸ்கூல் இருக்கு, ஸோ நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி ஏதேதோ பேசி அவங்களை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் ஃபாரின்ல இருக்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஃபெட்ரிக் கால் பண்ணி உனக்கு அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டோம், பாப்பா பயங்கரமா அழுவுறா, உன்னை பார்க்காம இருக்க முடியலையா, ஸோ இன்னும் 1 வீக்ல நாங்க கிளம்பி சைனாக்கு வரோம்னு சொல்ல பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை, சின்ன அடிதான், நான் சமாளிச்சுக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும் நோ 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 இதுக்கப்புறம் எங்களால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாளையில நாங்கள் அங்கே வந்துடுறோன்னு சொல்ல இது தப்பா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசுறா போலன்னு நினச்சிக்கிட்டு
இல்ல இதுக்கப்புறம் என்னால சும்மா இருக்க முடியாது. நீ எனக்கு சொந்தமானவ, என்னோட ஒய்ஃப். சோ நான் யார்கிட்டயும் உன்னை விட்டு கொடுக்க போறதில்ல. நீ யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, அவனை உடனே டிவோர்ஸ் பண்ணிடு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழலான்னு சொல்லி கிஸ் பண்ண பக்கத்துல போகவும் ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஆக்சுவலாக இவன் யாரை சொல்கிறான் என்ன சொல்கிறாங்கிறதையே நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க. பட் இது கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் மூக்கு நுழைக்காத, இப்போ நான் என் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கேன், நீ உன் வாழ்க்கையை பாருன்னு ஹீரோயின் சொல்லவும், என்னால் ஒன்று விட்டு தர முடியாது, எனக்கு நீ தான் வேணும், நீ தான் என்னோட ஒய்ஃப், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்லையே காலை நீட்டி சவகாசமாக படுத்துக்கிறான். அப்போ மேனேஜர் கால் பண்ணி, திடீர்னு உங்க பையன் ஹோரேக்கு ரொம்ப ஹெவியா பயங்கரமா ஃபீவர் அடிக்குது, ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா வரமாட்டாரு, ஸோ நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு போய் பார்த்தா நிஜமாவே குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. ஆக்சுவலாக ஹீரோவால் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க ஜியோலின் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் போகணுங்கிறதுக்காக இறக்கமே இல்லாமல் தன்னோட குழந்தைய பயங்கரமாக அடித்து சித்திரவதை பண்ணி அந்த காயத்தில் தண்ணியை ஊற்றிருப்பா. அதனால தான் இப்போ குழந்தை கஷ்டப்படுறான். பட் பயங்கரமான காய்ச்சல்ல இருக்க அவனால எதையும் சொல்ல முடியல. ஜியோலினை பார்த்து ரொம்ப பயப்படுறான். ஆனா அவ சமாளிக்கிறதுக்காக, என்ன நீங்க வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால என்னால ஹோரேவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக முடியல, அந்த கோபத்துல இருக்கான் போலன்னு சொல்லவும் ஹீரோவுமே நம்பி, சரி எனக்கு குழந்தை உயிர் தான் முக்கியம், இதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போலான்னு பெர்மிஷன் கொடுத்துடுறாரு. ஹபாடா, எப்படியோ ஒரு வழியா விடுதலை ஆகிட்டோங்கிற சந்தோஷத்துல ஜியோலின் சோஃபால உட்காரும் போது நம்ம ஹீரோயினுக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட்டை பத்தி விசாரிக்க சொன்ன அந்த ஆஃபீஸர் வரவும் பயபுல மிரண்டு போயிடுறா. ஆனா அவரு, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், பட் எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் இதுக்கு காரணமானவங்களோட ஃபேஸ் ரெக்கார்ட் ஆகல, ஸோ இப்போதைக்கு எங்களால கண்டுபிடிக்க முடியல, நாங்களுமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம், ஸோ இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க, எப்படியாவது நாங்க குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிடுறோம்னு சொல்ல ஜியோலினுக்கு அப்பதான் உயிரே வருது, நிம்மதியா இருக்கா. ஈவன் நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, எனக்கு இந்த மாதிரி ஹீரோ அடிக்கடி வந்து உன்னை பார்த்துட்டு போறது சுத்தமா பிடிக்கல, ஒருவேளை லூக்கஸ் தன்னோட பையங்கிற உண்மை தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா குழந்தையோட கஸ்டடி கேட்டு உன்கிட்ட பிரச்சனை பண்ணுவான், ஏற்கனவே நீ அவனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, ஸோ மறுபடியும் ஹர்ட் ஆகுறத பார்த்து என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும், நான் 5 வருஷத்துக்கு முன்ன வேணும்னா ஹீரோ கிட்டே இருந்து அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த முட்டாளா இருந்திருக்கலாம், பட் இப்போ அப்படி கிடையாது. எனக்கு ஹீரோவால ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டியது இருக்கு. ஏன்னா அவன் எனக்கு நெருப்பு வச்சு கொல்ல முயற்சி பண்ணதுனால தான் என் 2 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா அவனோட ஒரு கிட்னியை எடுத்து என் குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட உண்மையான முகத்தை நான் ஹீரோ கிட்ட காட்டுவேன், எனக்குமே பழி வாங்கிட்டோங்கிற சந்தோஷம் இருக்கும், அதுவரை நான் ஹீரோவை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோயின் சபதம் போடுறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஹீரோயின் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பையனை பாத்துக்கிறதுக்காக ஹீரோ தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. உங்க பையன் ஆடமுக்குமே ஃபீவர்னு கேள்விப்பட்டேன், சோ அவனுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் அதை வாங்கிட்டு வருவேன்னு லூக்கஸ் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்லவும், நீங்களா ஒரு அப்பாவா, பையனை பத்தி எதுவுமே தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா, இப்படி ஒரு அப்பா இருக்கிறதுக்கு சும்மாவே இருந்துட்டு போலான்னு லூக்கஸ் சொல்லவும், கடுப்பாகிற ஹீரோ வாயை மூடிட்டு வாடான்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. லூக்கஸை பார்த்ததுமே ஆடம் ரொம்ப குஷியாகிடுறான். இதுக்கு முன்னே இந்த மாதிரி எல்லாம் யாரும் என் வீட்டுக்கு வந்து விளையாண்டதில்ல, எப்போ பார்த்தாலும் நான் இங்கே இருக்க 4 பொம்மைகளை வச்சு விளையாடுவேன், அவ்வளோதான், எனக்கு ரொம்ப போர் அடிக்கும், பட் இப்போ நீ இங்கே வந்திருக்கீல, ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், நீ எனக்கு பெரிய அண்ணாவா இருக்க முடியுமான்னு கேட்க, லூசா நீ, நான் உன்னை விட 4 மாதம் சின்ன பையன், நான் எப்படி உனக்கு அண்ணாவா இருக்க முடியும்னு லூக்கஸ் கேட்குறான். என்னதான் நான் உன்னை விட பெரியவனா இருந்தாலும் புத்திசாலித்தனத்துல நீ தான் ரொம்ப சூப்பரா இருக்க, ஸோ நீ எனக்கு பெரிய அண்ணாவாரு ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சவும், போடான்னு சொல்லி லூக்கஸ் தள்ளி விடும்போது ஆடம் கத்துறான். என்னாச்சுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு பார்த்தா அவன் பாடி ஃபுல்லா ரொம்ப தழும்பா இருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு, யாருடா இது பண்ணான்னு லூக்கஸ் கேட்க, என்னோட அம்மா தான், என் அப்பா அட்டென்ஷனை கேதர் பண்றதுக்காக இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது, இந்த விஷயத்தை நீ ஏன் இன்னும் உங்க அப்பா கிட்ட சொல்லாம இருக்க, தெரிஞ்சா கண்டிப்பா உங்க அம்மாக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு லூக்கஸ் சொல்றான். இல்ல எங்க அம்மா அப்படி கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்கிக்க முடியாது, என்ன இருந்தாலும் அவங்க என்ன பெத்த அம்மா, சோ அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்கு ரொம்பவே லாயலா இருப்பேன்னு ஆடம் சொல்லவும், நம்ம லூக்கஸே அவனை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு, சரி நீ இந்த வீட்டில் தனியாக இருக்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்றீல, உனக்காக நான் ஒரு கேம் டிசைன் பண்ணி தரேன், டெய்லி அதை விளையாண்டா போதும், நீ ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம லூக்கஸே ஒரு புது கம்ப்யூட்டர் கேமை கிரியேட் பண்ணி தரான். என்னடா இது, பசங்க 2 பேரும் ரூம்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் எந்த சத்தமும் வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நம்ம லூக்கஸ் கேம் டிசைன் பண்ணிட்டு இருக்கான். ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ இந்த கேம் விளையாடு, கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு லூக்கஸ் அங்கே இருந்து வந்ததும் ஆடம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த கேமை ரொம்ப சந்தோஷமா விளையாடுறான்.
ஓகே மிஸ்டர் ஹோ, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன்னு லூக்கஸ் சொல்ல, நான் உன்னை டிராப் பண்ணவான்னு ஹீரோ கேட்க, ஒன்றும் தேவையில்லை, எனக்கு கால் டாக்ஸி மட்டும் புக் பண்ணுங்க, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லூக்கஸ் கிளம்பிடுறான். தென் நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது ஆடம் ரொம்ப ஆர்வமா கேம் விளையாண்டுட்டு இருக்கான். இந்த கேமை லூக்கஸ் தான் டிசைன் பண்ணானான்னு கேட்க, ஃப்ரெண்டை காட்டி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஆடம் இல்லைன்னு போய் சொல்றான். பட் நம்ம ஹீரோக்கு தான் தெரியும்ல. ஸோ அந்த கேமை விளையாடி பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எவ்வளோ போராடியுமே ஜெயிக்க முடியல. ஒரு 5 வயசு பையனால எப்படி இவ்வளோ கஷ்டமான கேமை டிசைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோ, அதே நேரம் புள்ளையாயிவலாம் சின்ன வயசுலயே ரொம்ப விவரமா இருக்கான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போதுதான் உன்னோட மேனேஜர், சார் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொல்லி கொடுக்கவும், என்னவா இருக்குங்கிற ஆர்வத்துல நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ்னு போட்டிருக்கு. அதாவது நம்ம லூக்கஸ் ஹீரோவோட பையன் தாங்கிறது ப்ரூவ் ஆகிடுது. ஸோ இவ்வளோ நேரமா அவனை திட்டிட்டு இருந்த நம்ம ஹீரோ, அதான பார்த்தேன் என்னோட பையன், அதனாலதான் இவ்வளோ ஷார்ப்பா இருக்கான்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறாரு. பாஸ் நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு மேனேஜர் கேட்க, ஸ்ட்ரைட்டா கிளம்பி ஹீரோயினை மீட் பண்ண போறேன். பிகாஸ் அவ தான் என் ஒய்ஃப் லின்சிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவ போட்டிருக்க கேத்ரினுங்கிற முகத்திரைய கிழிச்சு தூக்கி போட்டுட்டு என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் திரும்ப என் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அதுவே இங்க நம்ம லூக்கஸ் ஹீரோயின் கிட்ட, அம்மா உங்களுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக உங்களை பார்க்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு, எதுக்காக உங்களுக்கு பிளட் டொனேட் பண்றாருன்னு கேட்க, வேற வழி இல்லாம அவர் தான் உன்னோட உண்மையான அப்பா, இப்ப வேணா நல்லவர் மாதிரி தெரியலாம், பட் பாஸ்ட்ல அவரால் நாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். சோ நீ அவர் மேல ஃபீலிங்ஸை வளர்த்துக்காத, உண்மை தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்காதன்னு ஹீரோயின் சொல்ல, லூக்கஸுமே புரிஞ்சுக்கிறான். அப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக ஃபாரின்ல இருந்து அவங்க ஃப்ரெண்டு ஃபெட்ரிக் வராரு. குட்டி பையன் குஷியாகி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, நானும் தான் உங்களை மிஸ் பண்ணேன், அதுக்காக தான் பார்க்க ஓடோடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, இப்ப எல்லாம் ஓகே தானா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு விசாரிக்கும் போது, என்னோட பொண்ணு லூலு எங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால பயங்கரமா டயர்ட் ஆகிட்டா. ஸோ ஹோட்டல்ல தங்க வச்சு ஒரு நர்ஸ் அரேஞ்ச் பண்ணி பாத்துக்க சொல்லியிருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஃபெட்ரிக் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ உள்ள வரவும், கோவப்படுற ஹீரோயின் எதுக்காக நீ இங்க வந்தன்னு கேட்கவும், ஹீரோ சம்திங் ஏதோ ஆரம்பிக்கும் போது, இத்தனை நாளா நீங்க தான் ஹீரோயினை பாத்துக்கிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு ரொம்ப நன்றி, என்னோட பேரு ஃபெட்ரிக் ஃபேங்குன்னு நம்மால சொல்ல, ஹீரோ பெருசா கண்டுக்காத மாதிரி இருந்துடுறாரு. கடுப்பாகிடுற குட்டி பையன், அதான் எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு அப்பா வந்துட்டார்ல, இங்க இருந்து போன்னு சொல்லி விரட்டி விட்டுறான். ஃபெட்ரிக் செம ஷாக் ஆகிடுறாரு. சாரி காட் ஃபாதர், ஆக்சுவலா மிஸ்டர் ஹோ தான் என்னோட அப்பா, பட் பாஸ்ட்ல எங்க அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு. ஸோ திரும்ப அவரால் எங்க அம்மா ஹர்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க தான் என்னோட அப்பான்னு நான் சொல்லி வச்சிருக்கேன், அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு லூக்கஸ் சொல்ல, இதுல நான் கோச்சுக்க என்ன இருக்கு, நானுமே இதுக்காக தான் இத்தனை வருஷமா ஆசைப்பட்டேன். இத்தனை நாளா நான் உனக்கும் லூலுக்கும் காட் ஃபாதரா இருந்தேன், பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு லீகலான ஃபாதரா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. உங்க அன்புக்கும் ஆறுதலுக்கும் அக்கறைக்கும் ரொம்ப நன்றி, நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, இந்நேரத்துக்கு நானும் என்னோட குழந்தைங்களும் எப்பவோ இறந்து போயிருப்போம். ஸோ உங்களை மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான கார்டியன் ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பட் இப்போதைக்கு நான் கல்யாணம் காதல்லாம் பத்தி யோசிக்கிற மைண்ட் செட்ல இல்ல. பிகாஸ் உயிருக்காக போராடிட்டு இருக்க என் பொண்ணு உயிரை காப்பாற்ற வேண்டிய சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, 5 வருஷமா நான் உன் கூட இருந்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட சுயநலத்துக்காக நான் எக்காரணத்தை கொண்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது, பட் உன்னோட முடிவுக்காக காத்துட்டு இருப்பேன். அதே நேரம் என்னால முடிஞ்ச வரை உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா சப்போர்ட்டிவான கார்டியனா இருப்பேன்னு ஃபெட்ரிக் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப பாசமா ஹீரோயினுக்காக சுட சுட போரிச் வாங்கிட்டு வந்து கொடுத்து, இதை ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, கடுப்பாகிடுற ஃபெட்ரிக், ஹீரோயினுக்கு போரிச் பிடிக்காது ஃப்ரூட்ஸ் தான் பிடிக்கும்னு ஆரஞ்சு கட் பண்ணி தரான். எப்பா சாமி எனக்கு எதுவும் வேணா, இப்போதைக்கு தண்ணி மட்டும் போதும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எடுத்து குடிச்சதுமே, உனக்கு இன்னும் தண்ணி வேணும்னா நான் போய் எடுத்துட்டு வரேன்னு ஃபெட்ரிக்கும் ஹீரோவும் மாத்தி மாத்தி ஒரே கிளாஸ புடுங்கிட்டு இருக்கானுங்க. மிஸ்டர் ஹோ என்னோட ஒய்ஃபை பாத்துக்க எனக்கு தெரியும், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்கன்னு ஃபெட்ரிக் சொல்ல, என்னோட கம்பெனிக்காக வேலை பார்க்க வந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ அவங்கள பாத்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், இட்ஸ் ஓகே நோ தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன், சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போங்க, இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஜியோலின் கோச்சுப்பாங்கன்னு ஃபெட்ரிக் சொல்ல, ஜியோலின் ஒன்னும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லி ஹீரோ செம கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிடுறான். அடைச்சி வாய முடுங்க, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 2 பேரும் வெளியில போங்கன்னு ஹீரோயின் கத்த, 2 பேரும் ஆளு இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்கன்னு லூக்கஸ் கலாய்க்கிறான். பாவம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியில வந்த நம்ம ஆளுங்க 2 பேரும் திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொருத்தனோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சுமே இப்படி செடியூஸ் பண்ண பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு ஃபெட்ரிக் கேட்க, டேய் டோமரு, உண்மை என்னங்கிறது உனக்கே நல்லா தெரியும், நான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், லூக்கஸ் என்னோட பையன், அப்ப டெஃபினெட்லி ஹீரோயின் என்னோட ஒய்ஃப் லின்சி தான்னு ஹீரோ சொல்ல,
ஓகே, அது வேணா உண்மையா இருக்கலாம், பட் அதை பத்தி நான் கேர் பண்ண போறது இல்ல. பிகாஸ் இப்ப ஹீரோயின் மனசுல யார் இருக்காங்கிறது தான் கேள்வி. ஒன்னு அவளுக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்லிட்டா. சோ நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. இதுக்கப்புறம் ஹீரோயினும் குழந்தைங்களும் எனக்கு தான். நான் தான் அவங்களோட கார்டியன்ஸ். நான் தான் அவங்கள பாதுகாக்க போறேன்னு ஃபெட்ரிக் சொல்ல கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் இன்னொருத்தங்கிட்ட விட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்டான்னு கத்த. அப்ப என் கூட சண்டைக்கு வாடான்னு சொல்லி ஃபெட்ரிக் அடிச்சிடுறான். ஹீரோ சும்மா விடுவானா? திரும்ப அடிக்கவும் 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய சண்டை வெடிச்சிடுது. என்னடா அது சத்தம்னு நம்ம லூக்கஸ் வெளியில வந்து பார்த்தா நம்ம ஆளுங்க 2 பேரும் என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா கூலா பேசிட்டு இருக்காங்க. பட் 2 பேர் மனசுக்குள்ளேயுமே இந்த கோபம் போட்டி இருந்துட்டு தான் இருக்கு. தென் ஒரு முக்கியமான கால் பேசுறதுக்காக ஃபெட்ரிக் போயிடுறாரு. லூக்கஸ் ஹீரோ கிட்ட அம்மாக்கு ரொம்ப பசிக்குதான், போய் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, கண்டிப்பா நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு ஹீரோ கேட்க, எங்க அம்மாக்கு வானத்துல இருக்கிற நிலாவை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கான், எங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு லூக்கஸ் கலாய்க்கிறான். என் ஒய்ஃப் ஆசைப்பட்டா நான் என்னோட கம்பெனி, குடும்ப சொத்துக்கள், ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வித்து ஒரு பெரிய ராக்கெட் வாங்கி அதுல நிலாக்கு கூட்டிட்டு போக ரெடியா இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கே ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அடிச்சு வாய முடுங்க, அவன் தான் சின்ன பையன் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா அதை போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட பொண்ணு லூலு கால் பண்ணி, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப ஹெல்தியா தான் இருக்கேன், சீக்கிரமா வந்து என்ன பாருங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. லூலுவுமே கிட்டத்தட்ட ஒன்ன மாதிரி தான், தனக்கு உடம்பு சரியில்லைங்கிறத சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. கடவுள் தான் அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு ஃப்ரெட்ரிக் சொல்ல பயங்கரமா எமோஷனல் ஆகிடுற நம்ம ஹீரோயின். அன்னைக்கு ஹீரோ மட்டும் ஜியோலினை விட்டு என்னை எரிக்க சொல்லலைன்னா இந்நேரத்துக்கு என் குழந்தைங்க 2 பேருமே ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருப்பாங்க. சோ என்னையும் என் குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்தினதுனால நான் கண்டிப்பா ஹீரோவை பழி வாங்காம விட மாட்டேன், அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு ரொம்ப வெறித்தனமா பேசுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் உயிரை காப்பாத்துறதுக்காக அளவுக்கு அதிகமா லிமிட்டை கிராஸ் பண்ணி பிளட் டொனேட் பண்ணவும் ரொம்ப வீக் ஆகி மயங்கி விழுந்துடுறாரு. பதறி போயிடுற நம்ம ஹீரோவோட அம்மா தன்னோட பையனை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணும்போது வழக்கம் போல ஜியோலின் ஹீரோயினை பத்தி 2-3 பிட்டு எக்ஸ்ட்ராவா போட்டு விடவும் அந்த அம்மா ஸ்ட்ரைட்டா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கே வந்து, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா, என் பையன் ஜியோலினை கல்யாணம் பண்ணிக்க போறான், சோ ஒழுங்கா அவனை விட்டு விலகிரு, இன்னொரு தடவை என் பக்கத்துல நெருங்கின நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு கத்தவும், என்ன நடக்குதுங்கிற எதுவும் தெரியாம நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, வயசுக்கு மட்டும்தான் மரியாதை, பட் உங்க செயல் சரியில்லைனா அதையுமே நான் மறந்துட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருவேன்னு ஹீரோயின் கத்த, என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளான்னு கேட்டு அந்த அம்மா ஹேரை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிடுது. நானும் லேசப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் திரும்ப அடிக்கிறாங்க. அப்போ கரெக்டா உள்ள வர நம்ம ஃபெட்ரிக் ரொம்ப போராடி ஹீரோவோட அம்மாவை தடுக்கிறாரு. யாரு நீங்க, எதுக்காக எங்க அம்மா கூட சண்டை போடுறீங்க, ஒழுங்கா இங்க இருந்து போங்கன்னு லூக்கஸ் கத்த, கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம நம்ம ஹீரோயின் லூக்கஸ் 2 பேரையுமே அந்த அம்மா ரொம்ப கேவலமா அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிருது. செம்ம கடுப்பாகிற ஃபெட்ரிக், ஒழுங்கா இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் போலீஸை கூப்பிடணுமான்னு கேட்டு மிரட்ட, இவ இருக்கிற இடமே அசுத்தமானது, சோ இந்த கேவலப்பட்ட இடத்துல இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நைஸா எஸ்கேப் ஆகிடுது. தென் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண் விழிச்சு அடுத்த செகண்டே ஹீரோயின் இப்ப எப்படி இருக்கா, எல்லாம் ஓகே தானான்னு கேட்க, ஹீரோவோட அம்மா பண்ண எல்லா சேஷ்டைகளையும் மேனேஜர் மாட்டி விட்டுறாரு. செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்மளு, எத்தனை தடவை ஹீரோயின் கூட பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், ஏன் என் பேச்சை கேட்காம திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டு கத்தவும், நீ தான் ஹீரோயின் ரொம்ப நல்லவன் நினைச்சு அவ பின்னால பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க, பட் அவ என்னன்னா ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கூட ரொம்ப ஜாலியா ஜல்சா பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பா அசிங்கமா கோத்து விட்டுருது. இந்த ஹீரோ முட்டா பயலுமே அதை நம்பி ஒரு வேலை இருக்குமோன்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகிடுறான், மனசுடைஞ்சு போயிடுறான். இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஹீரோயினை சைலண்டா போட்டு தள்ளி கதையை முடிக்கிறதுக்காக ஜியோலின் போறா. ஹீரோயின் நல்லா பாட்டமா படுத்திருக்கவும் கத்திய உள்ள விட்டு கிண்ட வேண்டியதான்னு சொல்லி போய் தொட்டா தலை மட்டும் கழுண்டு தனியா கீழே விழுந்துடுது. ஜியோலின் அலண்டு போய் கத்திடுறா. ஆக்சுவலா அது ஒரு டம்மி. இந்த ஜியோலின் ஃப்ராட் இப்படிலாம் பண்ணுவாங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோயின் உஷாராகி பக்காவா பிளான் பண்ணி ஒரு டம்மியை வச்சிருக்காங்க. ஆனா அவ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம ரொம்ப கேஷுவலா பேசவும் கடுப்பாகிடுற ஹீரோயின், போனா போதுன்னு 2-3 தடவை நான் உன்னை விட்டுட்டேன், பட் எப்ப நீ என்ன கொலை பண்றதுக்காக டைரக்டா களத்துல இறங்குனியோ இதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்க போறது இல்ல. அந்த கார் ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தி என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணது நீதாங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லைனாலும் என்னோட உள் மனசுக்கு நல்லா தெரியும், ஈவன் உனக்குமே தெரியும். சோ நானே களத்துல இறங்கி உனக்கு தண்டனை வாங்கி தரதா முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் இப்பதான் நீ என்ன கொலை பண்றதுக்காக கையில கத்தியோட நான் ஸ்டே பண்ணிருக்க ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள வந்திருக்கீல, இது ஒன்னே போதும். இப்ப நான் போலீஸ்க்கு கால் பண்ணா உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மிரட்டவும், வழக்கம் போல இந்த ஜியோலின், ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் தேவையில்லாம உன்னை சீண்ட மாட்டேன், நான் மட்டும் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் என் பையன் ஆடம் ஹோரேவை யாரு பாத்துப்பா,
உனக்கு வேணா நான் கெட்டவளா இருக்கலாம், பட் என் பையனுக்கு நான் ரொம்ப நல்ல அம்மா. என்னை தவிர வேற யாராலையும் அவனை பாத்துக்க முடியாது. நான் இல்லனா கண்டிப்பா என்னோட பையன் ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லி அழுது சீன் போடவும், சரி தான் பையனோட ஃப்ரெண்டான ஆடம் ஹோரே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக, ஓகே இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ், இதுக்கப்புறம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காதுன்னு ஹீரோயின் மன்னிச்சு விட்டுடுறாங்க. ஆனா இந்த ஜியோலின்லாம் தான் பண்ண தப்ப திருத்திக்கிட்டு வாய்ப்பே இல்ல. ஹீரோயினை அடிச்சு போட்டு லாக் பண்ணி அவங்கள கடத்தி தூக்கிட்டு போயிடுறா. மயக்கத்துல இருந்து கண் விழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் சூசைட் பண்ணி சாகுற மாதிரி ஒரு தூக்கு கயிறு ரெடி பண்றது மட்டும் இல்லாம, நான் டிப்ரெஷன் தாங்க முடியாம தான் சூசைட் பண்ணிக்கிட்டேன், என்னோட மரணத்துக்கு நான் தான் காரணம், வேற யாருக்கும் இதுல சம்பந்தம் இல்லைன்னு நம்ம ஹீரோயின் எழுதுற மாதிரியே எழுதி வச்சிருக்கா. ஸோ உஷாராகிற நம்ம ஹீரோயின் அவளை டைவர்ட் பண்றதுக்காக, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க, இந்த தடவை என்ன கொல்ல பிளான் போட்டு கொடுத்த உன்னோட ஆருயிர் காதலன் அதான் என்னோட புருஷன் மிஸ்டர் ஹோ வரலையான்னு கேட்க, அப்போ நீ கேத்ரின் இல்லையா, லின்சியா, நீ இன்னும் சாகலையா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் தானே என் கையால உன்னை கொலை பண்ணேன்னு ஜியோலின் ஷாக் ஆகிடுறா. டூ லேட், நான் உயிர் பொழைச்சி 5 வருஷத்தை கடந்து வந்து இப்போ உனக்கு ஒரு எதிரியா முன்னால உட்கார்ந்துருக்கேன். இன்னும் உன்னால நம்ப முடியலனா இந்த உலகத்துல உன்னை விட முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஓகே ஏதோ ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு, ஸோ நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன், பட் இந்த தடவை டெஃபினெட்லி நான் உன்கிட்ட தோத்து போக மாட்டேன்னு ஜியோலின் சொல்ல, சரி ஆல் தி பெஸ்ட், அதெல்லாம் இருக்கட்டும், இந்த தடவை உனக்கு ஹீரோ பிளான் போட்டு தரலையான்னு ஹீரோயின் கேட்க, போடி முட்டாள், நான் சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டியா, இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட பிளான், ஹீரோக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, போன தடவை சும்மா உன்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்றதுக்காக தான் நான் ஹீரோவை இழுத்து விட்டேன், மற்றபடி அந்த முட்டா பயலுக்கு இங்க நடந்துட்டு இருக்க எதுவும் தெரியாது, நான் ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்கான். ஸோ இப்போ கூட நீ செத்து போன கொஞ்ச நாள் உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணுவானே தவிர அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா திரும்ப என்கிட்ட வந்துருவான்னு ஜியோலின் சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து பின்னாலேயே ஃபாலோ பண்ணி வந்த நம்ம ஹீரோ ஜியோலினோட உண்மையான முகத்தை பார்த்துடுறாரு. அதே நேரம் இத்தனை நாளா நம்ம ஹீரோவை தப்பா நினைச்சிருக்கோம், ஹீரோக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஜியோலின் தான் தன்னை கொலை பண்ணிருக்காங்கிற எல்லாத்தையுமே ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி நீ எமோஷனல் ஆன வரைக்கும் போதும், இப்போ நீ பயங்கரமான பலியை தாங்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி ஜியோலின் ஹீரோயினை கொலை பண்ண போகும்போது கரெக்டா உள்ள பூந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட இந்த ஜியோலின் லூசு ஹீரோ தன்னை நம்புவான்னு நினைச்சுக்கிட்டு, நீங்க பார்த்த எதுவுமே உண்மை இல்ல, இவ தான் என்ன தனியா கூட்டிட்டு வந்து கொல்ல பார்த்தா, அவகிட்ட இருந்து நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக டிஃபென்ஸ் பண்ணேன்னு கதவிடவும், அடைச்சி வாய மூடு, போனா போது பாவன்னு உன் மேல இறக்கப்பட்டு நான் உன்னை இத்தனை நாளா என் வீட்டுல வச்சு பத்திரமா பாத்துக்கிட்டா நீ எனக்கே விபூதி அடிக்க பாக்குறியா, உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை நான் பார்த்ததில்ல, இதுக்கப்புறம் உன்னை இப்படியே விட்டு வச்சிருந்தா எனக்கும் என் குடும்பத்துக்கும் தான் பிரச்சனை, சோ நீ பண்ண எல்லா தப்புக்காகவும் நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்னு ஹீரோ சொல்ல, அறகுறையா இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கதை கேட்டு உள்ள வர நம்ம ஹீரோவோட அம்மா வழக்கம் போல ஜியோலினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. லூசாமா நீ, அவ எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கா, அது புரியாம நீ இன்னும் பைத்தியக்காரி மாதிரி அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியேன்னு கேட்டு ஹீரோ கத்தவும், என்னால நம்ப முடியாது, ஜியோலினை நான் பல வருஷமா பாத்துட்டு இருக்கேன், அவ ரொம்ப நல்ல பொண்ணு, சோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவ தப்பு பண்ணிருக்காங்கிறத என்னால நம்ப முடியாதுன்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு ஒரு குரல், யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் பையன் லூக்கஸ். நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஜியோலின் ஒன்னும் நல்லவ இல்லைன்னு சொல்ல, ஆதாரத்தை கொடுடான்னு ஹீரோவோட அம்மா கேட்க, அவன் திரும்பி பார்த்தா பின்னாலேயே நம்ம ஹீரோவோட பையன் ஆடம் ஹோரே வரான். இந்த மாதிரி லூக்கஸோட அம்மாக்கு கார் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்னோட அம்மா மர்ம நபர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபாலோ பண்ணி பின்னாலேயே போனேன். அப்போதான் என் அப்பாவான மிஸ்டர் ஹோ லூக்கஸ் அம்மாக்கு பிரசன்ட் பண்றதுக்காக வாங்கி இருந்த காரோட பிரேக் ஒயரை என்னோட அம்மா கட் பண்றத நான் என் கண்ணால பார்த்தேன்னு ஆடம் சாட்சி சொல்லிடுறான். ஆனா இதை ஒத்துக்காம ஜியோலின் பயங்கரமா கத்தி அலப்பற பண்ணவும், வேற வழி இல்லாம நம்ம லூக்கஸ் ஆடமோட சட்டையை தூக்கி காட்டிடுறான். பயத்துல நிறையவே காயங்கள் இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு ஹீரோவோட அம்மா கேட்க, அப்பாவை டைவர்ட் பண்றதுக்காகவும் அவரோட அட்டென்ஷனை கேதர் பண்றதுக்காகவும் அம்மா தான் என்னை இப்படி பண்ணாங்க, இதை நான் வெளியில சொன்னா என்னை இன்னும் காயப்படுத்துவேன்னு மிரட்டினாங்க, அதனாலதான் நான் பயந்துக்கிட்டு இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லலன்னு ஆடம் ஒத்துக்கிறான். என்னதான் இத்தனை நாளா நம்ம ஹீரோவோட அம்மா ஜியோலின் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா அவளை நம்பி இருந்தாலும் இப்ப தன்னோட பேரனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கிறத தாங்கிக்க முடியாம, உனக்கு வெக்கமா இல்ல, உன்னை நான் என்னோட சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன், ஆனா நீ என்னோட பேரனை இவ்ளோ கஷ்டப்படுத்திருக்க, இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட போறது இல்ல, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, இவளை நம்ம ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும்னு ஹீரோவோட அம்மா கத்தவும், கண்டிப்பா இதுக்கப்புறம் இவனுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுங்கிறத உணர்ற ஜியோலின் டக்குன்னு ஹீரோவோட அம்மாவை பிடிச்சி இழுத்து கழுத்துல கத்திய வச்சு, இப்ப இங்க இருந்து என்ன தப்பிக்க விடலனா இவங்களை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி மிரட்டவும், ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுரு, எதுவாண்டாலும் நாம பேசி தீர்த்துக்கலான்னு ஹீரோ கெஞ்சிரான்.
பாஸ்ட்ல என்னோட வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம், பட் இப்போ நான் உனக்கு ரொம்பவே நேர்மையா உன் மேல உயிரையே வச்சிருந்தேன். ஆனா நீ கடைசி வரை என் காதல புரிஞ்சுக்கவே இல்ல. நானும் உன்னை காதலிக்க வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன், பட் நீ ஏதோ என்னை தீண்ட தகாத பொருள் மாதிரி பார்த்துட்டு இருந்த. என்னால இதை ஏத்துக்க முடியல. இப்ப நான் எப்படி கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி நீயும் கஷ்டப்பட்டாகணும். அதுக்கு உன்னோட அம்மாவை நான் கொல்ல போறேன். இதோட நிறுத்திக்குவேன் மட்டும் நினைக்காத. இதுக்கப்புறம் தான் உங்க எல்லாருக்குமே கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது. ஒருத்தரா நான் தேடி தேடி வேட்டையாட போறேங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா இந்த ஜியோலின் டைலாக் பேச ஆரம்பிச்சிடுறா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ சரண்டர் ஆகி, என்னோட அம்மாவை விட்டுரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ நான் ஆடம் ஹொரே எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழலாங்கிற மாதிரி டைவர்ட் பண்ணி பேசவும், காதலுக்காக ஏங்கிட்டு இருந்த ஜியோலின் மனசு மாறி, ஓகே என் பக்கத்துல வா, நான் அம்மாவை விட்டுடுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே போறான். அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய கல்லா தூக்கி ஜியோலின் மண்டை மேலேயே போடவும் அவ கீழே வந்துடுறா. ஹீரோ தன்னோட அம்மாவை அவகிட்ட இருந்து காப்பாத்திடுறாரு. அப்புறம் என்ன, நம்ம மேனேஜர் ஜியோலினை லாக் பண்ணி போலீஸ் கிட்ட ஹேண்ட்ஓவர் பண்றதுக்காக அழைச்சிட்டு போயிடுறான். இன்னொரு சைடு ஃபெட்ரிக் வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாரு. சாரி மைசன், நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இத்தனை நாளா ஒரு பாம்பு வீட்டில் வச்சிருந்தோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, அம்மா நீங்க இத்தனை நாளா திட்டிட்டு இருந்த ஹீரோயின் வேற யாரும் இல்ல, என்னோட ஒய்ஃப் தான். அவளோட பையன் லூக்கஸ் எனக்கு பிறந்த பையன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோவோட அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுருது. மன்னிச்சிருடா மைசன், உன்னோட அண்ணன் பிரான்சிஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான ஜியோலின் பிரெக்னெண்டா இருக்காங்கிற உண்மை தெரிய வந்தது. அதனாலதான் நான் உன்னை அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன். ஆனா உண்மை என்னங்கிறது தெரியாம உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டா. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். உன் அண்ணாவோட ஃபேமிலி நம்ம வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்பட்டேனே தவிர உன்னோட வாழ்க்கையை பத்தி கேர் பண்ணாம இத்தனை வருஷமா விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஆனா நீ என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உன் அண்ணாவோட கேர்ள் ஃப்ரெண்டையும் குழந்தையும் உன்னோட குடும்பம் மாதிரி பாத்துக்கிட்ட. பட் அதுக்காக இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை இழந்துடாத. எனக்கு என்னோட பேர பசங்க எல்லாரும் ஒரே வீட்டுல வாழணும். நீ உன் ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்கிறத பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் ஏதாவது சொல்லி ஹீரோயினை திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு கெஞ்சவும், ஹீரோவுமே தன்னால முடிஞ்ச வர பயங்கரமா போராடி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்றான். பட் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்க தன்னோட பொண்ணு உயிரை காப்பாத்தி ஆகணுங்கிற சிச்சுவேஷன்ல இருக்க நம்ம ஹீரோயின் அவரை கண்டுக்காம அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் நம்ம ஆளுக்கு தனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, தனக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்கிற உண்மை தெரிய வருது. இதுக்கப்புறம் என் ஃபேமிலி இல்லாம என்னால வாழ முடியாது. என் பொண்ணுக்காக, என் ஒய்ஃப்காக, என் பையனுக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் ரெடியா இருக்கேன். இப்ப என்ன, குழந்தைக்கு கிட்னி தானே வேணும், தாராளமா என்னோட கிட்னியை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி குழந்தையோட உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நம்ம ஹீரோ கத்தியால தன்னையே தான் குத்திக்கிட்டு மயங்கி விழுந்துடுறாரு. தாங்கிக்க முடியாத ஹீரோயின் வேகமா ஓடி வந்து பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ அன்கான்சியஸ் ஆகிடுறான். பதறி போய் உடனே அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. கட் பண்ணா சில பல நாட்களுக்கு அப்புறம் குட்டி பாப்பா ரெக்கவர் ஆகி ரொம்ப சந்தோஷமா ஹீரோ வீட்டுல விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோவோட அம்மா தான் பண்ண தப்பு எல்லாத்துக்காகவும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கவும், இது எல்லாமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நடந்துருச்சு, சோ நீங்க வருத்தப்படாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா இந்த வீட்டுல சந்தோஷமா வாழலான்னு சொல்லும் போது, சரிம்மா இதுக்கப்புறம் பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் வராதுலன்னு அம்மா கேட்க, கவலைப்படாதீங்க, உங்க பையன் உயிரை காப்பாத்தியாச்சு. அதே நேரம் பாப்பாக்குமே வேற ஒரு டோனர் தன்னோட கிட்னியை டொனேட் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவ மத்த குழந்தைங்க மாதிரி சந்தோஷமா இருப்பான்னு ஹீரோயின் சொல்லும் போது தூரத்துல இருந்து ஆடம் அவங்களையே பார்க்கவும், இங்க வா என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு உங்ககிட்ட பேச ரொம்ப ஆசையா இருக்கு, பட் எங்க அம்மா உங்களுக்கு நிறையவே கெடுதல் பண்ணிருக்காங்க. சோ அந்த காரணத்துக்காக நீங்க எங்க கிட்ட பேச மாட்டீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு குட்டி பையன் சொல்ல, உங்க அம்மா எனக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணியிருந்தாலும் நீ ரொம்ப நல்ல பையன். பர்சனலா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ ஹீரோவோட அண்ணன் பையங்கிறதுனால மட்டும் இல்ல, என் பையனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நல்ல பிரதரா இருந்த. ஸோ நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன். இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம். நீயுமே எங்கள ஒருத்தன் தான். இனி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டுல வாழ போறோம்னு ஹீரோயின் சொன்னதும் குட்டி பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போகவும் பசங்கெல்லாம் கலாய்க்கிறாங்க. ஹீரோயின் சிரிக்கிறா. அப்புறம் என்ன, ஃபைனலா நம்ம ஹீரோவோட அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோவோட அண்ணா பையனான நம்ம ஆடம், ஹீரோயின் குழந்தைங்களான நம்ம லூக்கஸ், அப்புறம் குட்டி பாப்பான்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ போறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப சூப்பரா ஸ்வீட்டா முடியுது. எனக்கு பர்சனலா இந்த டிராமா எண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா நம்ம அடுத்து என்ன மாதிரியான டிராமா பார்க்கலாங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectra Fantasy.